சந்திப்பு. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் நோர்வேயில் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான விடயங்களை பேச இருக்கின்றோம். அந்த வேளை நோர்வேயில் இருக்கின்ற இடதுசாரி கட்சிகளுடைய செயற்பாட்டாளர்களை சந்திக்கின்றோம். எஸ்வே என்று சொல்லப்படுகின்ற கட்சியினுடைய 2 தமிழ் செயற்பாட்டாளர்களை இங்கே இணைத்திருக்கின்றோம். பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் எஸ்வே கட்சி எப்படியான விடயங்களை இதுவரை மக்களுக்கு முன்னெடுத்திருக்கின்றது என்ற விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவர்களை இணைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே சுலக்ஷனா மற்றும் கஜன் இருவரையும் அன்போடு தமிழ் முரசம் கலையத்துக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். ஆமாம், முதலில் சுலக்ஷனா குறிப்பிடுங்கள். நீங்கள் இந்த எஸ்வே கட்சியில் எத்தனை ஆண்டுகளாக செயற்பட்டு வருகின்றீர்கள்? எப்படியான செயற்பாடுகளை செய்து வருகின்றீர்கள்? நான் எஸ்வே கட்சியில ஒரு 20 வருஷமா மேதலமா இருக்கிறேன். ஆனா கடைசி ஒரு 10 வருஷமா தான் நான் ஆக்டிவா வேலை செய்யறேன். காரணம் என்னன்னு சொன்னா, இப்போ உலகத்துல நடக்கிற பிரச்சனையாளர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நாங்கள் வெளியில நின்று கிளாக பண்ணி கொண்டு மட்டும் இருக்கிறது காணாது. முடிஞ்சவளவுக்கு எங்க வேலையை நாங்க செஞ்சாதான் நாங்கள் விரும்புற மாற்றங்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு யோசிக்கிறேன். மற்றது ஒரு மன திருப்தி, என்னால முடிஞ்சது நான் செஞ்சிட்டேன், அதுக்கு பிறகு அது நடக்கிறது நாங்க ஒன்றும் செய்யல. அதான் என்னால முடிஞ்சது நான் செய்யணும்ன்றதுக்காக நான் ஒரு 20 வருஷமா ஆக்டிவா மேதலமா இருந்து 10 வருஷமா ஆக்டிவா பீத்ரா பண்றேன். அதாவது வெறுமனே வீட்டுக்குள் இருந்து விமர்சனங்களை வைப்பதை தவிர்த்து விட்டு செயற்பாடுகள் இறங்கி முடிந்தளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கோடு தொடர்ச்சியாக அரசியல் செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகின்றீர்கள். உண்மையிலே எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் கூடுதலாக இந்த அரசியல் செயற்பாடுகளிலே ஈடுபட வேண்டிய தேவை இருக்கின்றது. காரணம், எங்களுடைய அரசியல் உரிமைகளும் இன்னும் பெற முடியாமல் இருக்கின்றது. அதுக்கு காரணம் இந்த அரசியல் செயற்பாடுகளும் ஒரு தடையாக இருக்கின்றது. நாங்கள் முழுமையாக இந்த அரசியல் செயற்பாடுகளை செய்யவில்லை என்ற குறைபாடு தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. ஆனால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் இப்படியான ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற தமிழ் மக்கள் அரசியலிலே அதிகம் ஈடுபாடு காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுடைய நிலைப்பாடுகளை, எங்களுடைய செயற்பாடுகளை அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஊடாக செய்ய முற்படுகின்ற போது நிச்சயமாக அது எங்களுடைய உரிமைகளையும் எதிர்காலத்திலே பெறுவதற்கு ஒரு வலுவாக இருக்கும் என்ற அந்த விடயத்தை நான் இந்த இடத்திலே நிச்சயமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த வகையிலே சுலக்ஷனா கூட நீண்ட காலமாக எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் பேசி வருகின்ற ஒருவர். அடுத்து நான் கஜனிடம் வருகின்றேன். கஜன், குறிப்பிடுங்கள். நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு சில வேளை நீங்கள் ஒரு புதிய முகமாக இருக்கலாம். நீங்கள் இந்த எஸ்வே கட்சியிலே எத்தனை வருடங்களாக செயற்பட்டு வருகின்றீர்கள்? எப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றீர்கள்? முதன்மையா ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுக்கு. நான் எஸ்வேல 10 வருஷமா இருக்கிறேன் இவ்வளவுக்கு. நான் இப்ப கடந்த 5 வருஷமா தான் இப்ப ஃபொல்க வளர்த்தா இப்ப போன எலெக்ஷன்ல இருந்து இருக்கிறேன். இங்க பீதல் கிருந்தலக்காண்டு அந்த ஒரு மாவட்டத்துல இருக்கிறேன். அங்க நான் பீதல் சீத்வால்ல இப்போது அந்த எலெக்டா இருக்கிறேன். ஸோ என்னோட முக்கிய இந்த குறிப்பு நான் இங்க எஸ்வேல சேர்ந்ததுக்கு இந்த சமுதாயத்துல அந்த வேறுபாடல் ஃபொஷால ரெண்டு சொல்றது அதில் அதிகமா இப்ப கூடிக்கொண்டு போறபடியா அந்த இன்ன மாதிரி அந்த ஃபொஷால ரெது சேர வேண்டலாமண்டு அந்த ஒம்ஃபோட இல்லைங்க அந்த புளுத்திக்க கொண்டா நான் எஸ்வேல இது முக்கியமா கொண்டு வந்து மற்ற சுலக்ஷனா சொன்ன மாதிரி இப்ப சமுதாயத்துல அந்த பிரச்சனைகள் வரும்போது நாங்களும் முன்கூட்டி ஏதாச்சும் செய்யணும்னு என்னோட விருப்பம். இப்ப எந்த ஒன்றும் சொல்றதுக்கு பதிலாக நாங்கள் உள்ளக்கு போய் இந்த மாதிரி போவி இருக்க வேண்டலாம்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் உள்ள இப்ப எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யணும்னு விரும்பி வந்தது. உண்மையிலே ஒரு முக்கியமான விடயம். அதாவது நாங்கள் பல்லின மக்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்குள் ஒரு ஒருமைப்பாடு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அது எந்த வேலை திட்டமாக இருந்தாலும் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற போது இந்த நாட்டினுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு ஒரு ஒருமைப்பாட்டு ரீதியாக வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அண்மையில் கூட ஒரு துன்பகரமான சம்பவம் நடைபெற்றிருந்தது. எல்லோருக்கும் தெரியும். ஒரு பெண் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். அதுக்கு காரணம் இந்த ஒருமைப்பாடின்மைதான் என்பதை நிச்சயமாக நாங்கள் மறக்க முடியாது.
அந்த வகையிலே இந்த ஒவ்வொரு இனத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த அரசியல் கட்சிகளுக்குள் இருந்து இப்படியான வேறுபாடு சார்ந்த விடயங்களுக்காக வேலை செய்கின்ற போது இப்படியான நிற வேறுபாடோ அல்லது இன வேறுபாடோ சமூகத்தில் ஏற்படுவதை குறைத்து கொள்ளலாம் என்றுதான் சொல்லிக் கொள்ளலாம். அந்த வேளை உங்களுடைய அந்த நோக்கம் மிகவும் சரியானதாக இருக்கின்றது கஜன். அதாவது கஜன், நீங்கள் இப்பொழுது நோர்வேயினுடைய பாராளுமன்ற தேர்தலிலே களமிறங்குகின்றீர்கள். எந்த தொகுதியிலே களமிறங்குகின்றீர்கள்? இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் களமிறங்குவதற்கான முக்கிய காரணம் என்ன? அல்லது நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் வெற்றி பெற்றால் எப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றீர்கள்? நல்ல கேள்வி இது. நான் வந்து இப்ப 11ஆம் இடத்துல ஓஸ்லோ எஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கிறேன். இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து நாங்க எஸ்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க அந்த ஏரியாக்குள்ள போகணும்னு விருப்பம் இருக்குது. ஆனா எங்களுக்கு அந்த ஒரு டிராவல் இருக்குது, அதுக்கு நான் வரேன். ஆனா இப்ப கடந்த 4 வருஷமா நாங்க வந்து அந்த பார்ட்னரா இருந்திருக்கோம் ஏரியாவோட. அது வந்து கவர்மெண்டோட நாங்க ஒரு அந்த இப்ப அவ வந்து பட்ஜெட் செய்யறதோ இருந்தாலும் சரி, இல்லாட்டு போஸ்ட்லாக்ல ஏதாச்சும் இருந்தாலும் சரி, நாங்க தான் சப்போர்ட்டா இருந்திருக்கோம். எங்களோட சப்போர்ட் இல்லாம அவ கொண்டு வரல. இப்ப நான் அந்த 4 வருஷம் நாங்க வந்து இப்ப இவ்வளவுக்கு நாங்க செஞ்சு கொண்டு வந்து இப்ப முக்கியமான அந்த இப்ப ஆரம்பத்தில் சொன்னது அந்த கொண்டு அதாச்சும் வந்து வேறுபாடுகள், சமுதாயத்துல வேறுபாடுகள் கூடிக்கொண்டு போகுது. ஸோ அந்த வேறுபாடுகள், அந்த கேப்பை வந்து இந்த மாதிரி குறைக்கலாம். இப்போது நோர்வேல இருக்க பணக்காரங்க வந்து இப்ப காப்பித்தாலண்டு இருக்கு, அமெரிக்கால ஃபோர்ப்ஸ் இருக்கு மாதிரி நோர்வேல காப்பித்தாலண்டு ஒரு லிஸ்ட் வந்து இருக்கு. அதுல வந்து நோர்வேல 500 பணக்காரங்க வந்து கடந்த 4 வருஷமா இன்னும் இந்த பொருளாதார வளர்ச்சி கூடிக்கொண்டு போகுது. இங்க நோர்வேல இருக்கு நோமலாக்களுக்கு வந்து இன்னும் இப்ப அங்க கடைகளுக்கு போகும்போது சாமான் விலையெல்லாம் இல்ல அதிகமா கூடிக்கொண்டு போகுது. ஸோ அந்த ஃபொஷலர் வந்து வேறுபாடு வந்து கூடிக்கொண்டு போகுது. ஸோ நாங்க வந்து கடந்த 4 வருஷமா இப்ப அந்த பானத்ரி இதை கூட்டுறாங்க சரி, நாங்க அந்த ஷாம்பன் அதுக்கு பட் யூஃபேர் இது ஸ்டீஜஸ்ட் அதெல்லாம் நாங்க கூட்டணும்னு எங்களோட விருப்பம் இருந்து நாங்க ஓரளவுக்கு கூட்டிக்கொண்டு வந்துட்டோம். ஸோ நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண வந்து ஒரு தன்ஹால் ரெஃபார்ம். அதாச்சும் வந்து இப்ப பல்லு டாக்டர்கிட்ட போகும்போது எங்களுக்கு வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து நிறைய செலவாகுது. இப்ப பல்லு வந்து நோர்வேல வந்து புரும்பு இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் லைன்கிட்ட போகும்போது ஒரு ஸ்விம் ஒன்று கட்டுறோம். அது பல்ல தவிர வேற மட்டதலுக்கு நாங்க வந்து பல்லு டாக்டர்கிட்ட போகும்போது இலவசமா செய்யணும்னு ஒரு விருப்பம் இருக்கு. அதுதான் எங்க நோக்கம் இப்ப கொண்டு வரணும் அடுத்த 4 வருஷம். மற்றது பானத்திரை இது இப்ப பான ஃபத்திதம் இப்ப பிள்ளைகளோட வறுமை அந்த நிறைய பேர் வந்து ஃபத்திதம் ஸ்கிரான்ஸுக்கு கீழே இருக்கணும். பான ஃபத்திதம்குள்ள 1 லட்சம் பேர் வந்து அந்த வறுமை கோட்டோண்டு இருக்குது, அதுக்கு கீழே இருக்கணும். அதை நாங்க லெஃப்ட் பண்ணணும், அதான் முக்கியம் எங்களுக்கு. ஸோ இப்ப கடந்த 4 வருஷமா நாங்க 20,000 பிள்ளைகளை பானபத்திரம்ல இருந்து கூட்டி மேல கொண்டு வந்திருக்கிறோம் அந்த பானத்திரி வைக்க வேண்டிய. ஸோ அப்படிப்பட்ட தில்டாக்கெல்லாம் நாங்க கொண்டு வரணும். ஸோ நாங்க இப்ப ஷார்ட்டா சொல்றோம்னா இது தானால்சன் நாங்க கிராத்திஸை கொண்டு வரணும். தான் பல் டாக்டர் போகும்போது இலவசமா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை கூட்டணும், பானத்திரி இதை கூட்டணும். மற்றது இந்த ஸ்டேர்னாதில் இருக்கிற வரைக்கு அந்த ஃபத்திதம் ஸ்கிரான்ஸ்ல இருந்து மேல கொண்டு வரணும். இப்ப நிறைய யூஃபெரித்ரி தான் மீஸ்ட் பர்சன் தான் சரி ஃபத்திதம் ஸ்கிரான்ஸுக்கு கீழே இருக்கு, அதாச்சும் வந்து வரம்பு கோட்டுக்கு கீழே இருக்குது, அதை நாங்க மேல கொண்டு வரணும். மற்றது அடுத்தது வந்து அஸ்வன மட்ட ஒரு முக்கியமான குறிப்பு வந்து அந்த இப்போது அந்த சூழல் மாசடைவில் நாங்க கிளீமா மில்லியோவிச் பார்த்தீங்களா எப்படியாச்சும் சமாளிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த சமரா இருந்தா சரி 30-35 டிகிரி 40 டிகிரியா இருந்த நோர்வேல அது வந்து கிளீமா வந்துறீங்க ஒரு ஒரு ரிசல்ட் ஆகுண்டு. ஸோ நாங்க அதை வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் செய்யலாம், கிளைமேட்ல போய் இந்த மாதிரி ரெடியூஸ் செய்யலாம் வந்து ஒரு பிளான் ஒன்று போடணும். ஸோ அதான் எங்க அஸ்வன குறிப்புகள் 2. அதாவது
பொருளாதாரம் மக்கள் மத்தியில் சுமையாக கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எஸ்வே கட்சி முன்னெடுத்து வருகின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே தற்போது இருக்கின்ற அரசாங்கத்திலே எஸ்வே கட்சியும் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள், பல விடயங்களுக்காக எஸ்வே கட்சி போராடி வருகின்றது என்று சொல்லி. ஆனாலும் பலருடைய விமர்சனங்கள் தற்போதுள்ள அரசாங்கத்திலே இருக்கின்றது. அதாவது அதிகமான பணத்தை போருக்கு நோர்வே செலவிடுகின்றது, தன்னுடைய சொந்த மக்களை பாதுகாக்க தவறி வருகின்ற என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இந்த சமூக ஊடகங்களிலும் சரி முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அப்படியான விடயங்களை இனிவரும் காலங்களிலே குறைத்துக் கொள்வதற்கு எஸ்வே கட்சி தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தோடு பேசி வருகின்றதா, அல்லது எஸ்வே கட்சியும் இப்படியான செயற்பாடுகளுக்கு உடன்பாடாக இருக்கின்றதா? இது ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்று. இது நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி இப்ப எங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை வெளியே கொடுக்குறோம். வேற நாடு, உக்ரைனா சரி இருந்தாலும், பலஸ்தீனர் இருந்தாலும் சரி, இல்லாட்டி பீஸ்ட் அந்த ஜெனரலா இருந்தாலும் வேற நாடுகளுக்கு உதவி செய்யணும் தானே. அது ஒரு முக்கியத்துவமா நோர்வே முன்னுக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எங்களுக்கு இவ்வளவு பொருளாதார வளர்ச்சி இருந்தா நாங்க ஓரளவுக்கு மற்ற நாடுகளுக்கு ஒரு சப்போர்ட்னு கொடுக்கணும். எங்களோட எக்கானமி எங்களோட பொருளாதாரம் மற்ற நாடுகளோட ஆவங்கியா இருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் யுக்ரைனாலும் சரி பலஸ்தீனாலும் சரி நாங்க சப்போர்ட் கொடுக்கணும். அந்த சப்போர்ட் மற்றது நோர்வேக்குள்ளும் எங்களுக்குள்ளும் நாங்க இப்ப அந்த ஒல்லிய பெங்க பிரிவுக்குண்டு இருக்குது, ஹம்லிங் ஸ்டேக் இருக்குது. அதாச்சும் அந்த எண்ணெய் காசு எவ்வளவு பாவிக்கிறேன் நாங்க கூட அந்த காசுல செலவு பண்ணா அப்ப அந்த இன்ஃப்ளேஷன் இருக்குது. அதாச்சும் அந்த இப்ப சாமான் விலையில் கூடிக்கொண்டு போறதோ அதே மாதிரி கூடிக்கொண்டு போகும். அந்த ஒல்லிய காசு பாய்ச்சா, எண்ணெய் காசு பாய்ச்சா சாமான் விலையிலும் எங்களோட பொருளாதாரம் அந்த ரந்தையும் அது கூடிக்கொண்டு போகும். ஸோ அந்த வட்டி எங்களுக்கு சென்ட்ரல் வட்டி இருக்குது, அது கூடிக்கொண்டு போகும். ஸோ நாங்க அந்த எக்கானமி நாங்க பொருளாதாரத்தில் நல்ல ஸ்டீரிங் பண்றேன்டா அப்ப ஒம்ஃபோட எலவன்னா அந்த இன்ஃப்ளேஷனும் கீழே கொண்டு வரலாம். மற்றது எங்களுக்கு அந்த வெல்ஃபேர் சிஸ்டமுக்குள்ள இருக்கிற அந்த அதை ஸ்திரிக்க வரலாம். அதாச்சும் இப்ப நாங்க ஃபொர்மேஸ் கத்துட்டு ஒரு இது ஒன்று இருக்குது. அதாச்சும் நெட்வொர்க்குக்கான ஒரு வரி ஒன்று இருக்குது. அது நோர்வேல 1%, 1,1%. ஸோ அந்த நாங்க 34 மில்லியார்டு எடுக்கிறோம், 34 பில்லியன் எடுக்கிறோம் அந்த ஃபொர்மேஸ் கப்ல இருந்து. அது எங்களுக்கு மற்ற வெல்ஃபேர்ஸ் இதுல ஃபினான்ஸ் செய்யற வெல்ஃபேர்டா இந்த ஓஃபன்ல பள்ளிக்கூடமா இருந்தா சரி, பானாகனா இருந்தா சரி, இது ஓஃபன்ல வெல்ஃபேர்ஸ் இருக்கு, தன்னால்ஸா இருந்தா சரி. ஸோ நாங்க ஒம்ஃபோட இல்லைன்னா அந்த காசு அந்த நோர்வேல இருக்கிற அந்த பணக்காரங்கண்ட, அதாச்சும் ரீக்கிஸ்தான் அல்ல ரீக்கிஸ்ன்னு சொல்றது, நோர்வேண்ட 1% பணக்காரங்கண்ட இருந்து அந்த வெல்ஃபேர் சிஸ்டமுக்குள்ள போட்டா அந்த நாங்க எங்களோட வெல்ஃபேர் சிஸ்டம் திரிக்க வரலாம். அதான் முக்கியத்துவம் அதுல. ஸோ 34 மில்லியார்டு கிட்டத்தட்ட ஒரு 64,000 லேர் புது லேர் போடலாம் பள்ளிக்கூடங்களுக்கு. ஸோ நீங்க கேட்ட கேள்வியில பதில் சொல்றேன்டா, நாங்க இப்ப ரெஜிஸ்டர் பண்றேன்டா அந்த ஒம்ஃபோடலிங் அது ஒன்று தேவை, அது முக்கியம். மற்றது இந்த ப்ரீசர் கடையில போற ப்ரீசர் குறைக்கணும்டா அந்த டாக்லி வாரி இப்ப நோர்வேல நொர்கி ஸ்கிரிப்ட், ரேமா, கூப், அதான் அந்த 3 மெயின் அந்த கடையில் அந்த டாக்லி வாரி பத்திக்கிறேன், டாக்லி வாரி சொல்றது அதையெல்லாம் ஸ்டீல் பண்றது. ஸோ நாங்க இத ப்ரீசர் அதை விலையில நாங்க குறைக்கிறேன்டா அது ஸ்பிளிட் அப் பண்ணணும், குங்கிரான்ஸ் கொண்டு வரணும், போட்டி அந்த டாக்லி வாரி பிரான்ச்சுக்குள்ள போட்டி கொண்டு வரணும். அது ஒவ்வொரு வடிசேதும் நாங்கள் ஸ்பிளிட் பண்ணினால்தான் புது புது கடைகள் வரும், குங்கிரான்ஸ் வரும், ப்ரீசரும் குறையும். ஸோ அதுக்கேட்ட ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன், அது முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஏன்னா இப்ப நோய்க்கு ஸ்கிரிப்ட் 4 மில்லியார்டு இது ஓவர்ஸ்க்கு எடுத்திருக்கு, அது நிறைய காசு. அந்த காசு இது மக்களுக்கு போதக்க மாதிரி இருந்திருக்கலாம், ஆனா அவை ஓவர்ஸ்க்கு தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட தில்டாவில் கொண்டு வந்தாதான் நாங்கள் அந்த ப்ரீசரும் குறைக்கலாம், எங்களோட வெல்ஃபேர் சிஸ்டமும்
பேராக்கலாம். எங்களுக்கு ennustettu வரும். இப்ப ஸ்ரீதிசத்தா இருந்தாலும் சரி, தாந்தாலும் இருந்தாலும் சரி, இல்லாட்டி கிராtis ஸ்கூல்ல மாத் பிள்ளைகளுக்கு. ஸோ அப்படிப்பட்ட தில்ட்டா கொண்டு வரேன்டா ஓம்ஃபோடையில் வரணும். அதான் முக்கியத்துவம். சுலக்ஷனா, இது சார்ந்து நீங்கள் கூற விரும்புறீங்களா? ஒரு சின்ன புக்ஸ் மட்டும்தான். இப்ப உலகத்துல வந்து எந்த நாட்டுல இப்ப உக்ரைனுக்கு மட்டும் காசு கொடுக்குறேன்னு சொல்லி பல இடங்கள்ல கதைப்படுது. உக்ரைனுக்கு மட்டும் இல்லை, இப்ப பலஸ்தீனாக்கு போது இப்ப எங்கன்ற நிலைமைய பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எங்கன்ற உரிமை போராட்டம் நடக்கல நோர்வே எங்களுக்கு காசு தருகுது எங்கன்ற போராட்டத்தை வெல்றதுக்குன்னு சொல்லி சொன்னா தமிழ் பொதுமக்கள் சொல்லி இருப்பினுமா வேண்டாமான்னு சொல்லி. அந்த விதத்துலதான் நான் யோசிக்கிறேன். இது வந்து ஒரு சரியான காரணம். என்னன்னு சொன்னா, உலகத்துல எங்க பிரச்சனை நடந்தாலும் நோர்வேக்கு அளவுக்கு அதிகமா இருக்குது காசு, அதனால கொடுத்து உதவ வேணும். ஆனா இப்ப நாங்க நோர்வேக்கு ஓயில் இருக்குது, அத சரியான விதத்துல பாவிக்குது. ஒரு கிரென்ஸ போட்டு இவ்வளவுதான் பாவிக்கலாம்னு சொல்லி பாவிக்குது. அதே நேரத்துல நீங்க சவுதி அரேபியா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு அந்த காசு போய் சேராது. அங்க இருக்கிற ஆக பணக்காரராக்களுக்கு, அது ஐய பண்றாக்களுக்கு, அந்த கொங்கமார் அவைக்கு மட்டும்தான் அது போய் சேரும். அப்படி இல்லாமலுக்கு நோர்வேல இப்படி ரேகுலோட இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. சோ அப்படி நாங்க காசு பாவிக்கிறத வந்து ஒரு நாளும் இப்ப எஸ்வே வந்து வேண்டாம்னு சொல்லாது. ஏண்டா இந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு இப்ப நான் நாவல வேலை செய்யறபடியா எனக்கு தெரியும் பொதுமக்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு காசு இல்லாத நிலைமை என்று சொல்லி இல்ல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சுன்னா கன சிச்சுவேஷன்ல பொதுமக்கள் தாங்களா வெல்க பண்ணி, அது இப்படித்தான் நாங்க இருக்க போறோம்னு சொல்லி வெல்க பண்ணிதன்ற அப்படியான ஒரு காரணத்தால்தான் அவைக்கு வந்து விளங்குது, கன பேருக்கு விளங்குது இல்லை வேண்ட உரிமையால் என்னன்னு சொல்லி. அதாலே பத்திதம்சுக்கு இதுக்கு கீழுக்கு இருக்கணும், இங்க என்னென்ன சட்டத்திட்டம் இருக்குது, என்னென்ன ரைட்ஸ் அவைக்கு இல்லையான்னு சொல்லி அந்த புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறபடியா. சோ எஸ்ரே வந்து ஒரு நாளும் சொல்லாது நாங்க இப்படியான இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி. இதுல ஒரு முக்கியமான விடயத்தை தொட்டிகள் சுலக்ஷனா, அந்த உரிமை சார்ந்த விடயம். உரிமை சார்ந்த விடயத்தை மக்கள் தங்களுடைய உரிமை பெற தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜனநாயக வழியிலே வாக்கு என்பது ஒரு மிக முக்கியமாக இருக்கின்றது. எங்களுடைய உரிமையை பெறுவதற்கு அந்த ஒற்றை விரல் தான் பல விடயங்களை தீர்மானிக்கின்றது. நோர்வேனுடைய பிரதமராக இருக்கலாம், அல்லது எந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோ பிரதமரையோ தீர்மானிப்பது ஒற்றை விரல் தான். ஆகவே இந்த ஒற்றை விரலை சரியாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும். அந்த வகையில் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் சுலக்ஷனா, இந்த தேர்தலிலே மக்கள் வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது? எங்களுக்கு வந்து அது எல்லா பொதுமக்களுக்கும் இருக்கிற ஒரு முதல் ஆயுதம். இந்த நாட்டில இல்லை, எந்த நாட்டிலையும் ஒரு அரசியல் நிர்வாகிமார் செய்யறது சரியா பிழையான்னு சொல்லி நாங்க அவைக்கு கொடுக்குற பதில் வந்து அந்த வாக்கு மூலமா தான் நாங்க கொடுக்கலாம். வாக்கு நாங்க கொடுக்க இல்லைன்னு சொல்லி சொன்னா பேருந்துக்களாகவும் பண்ணலாது. என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இருக்கிற அந்த ரைட்ஸை நாங்க பாவிக்காமலுக்கு பேருந்து நீங்க எங்களுக்கு ஒண்ணும் செய்யலைன்னு சொல்லி சொல்லிக்கல, அது விளங்குது இல்ல. என்னன்னு வேலை செய்யாமலுக்கு சம்பளம் எடுக்கிற மாதிரி. மற்றது வந்து இப்ப நோர்வேல இருக்கிற நொவீஜியனாக்களுக்கு ஒரு விதமானது, பொதுமக்களா தமிழாக்கள் இப்ப இலங்கையில இருந்து தஞ்சம் கூறி நாங்க இங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து இது 2 வருஷத்துக்கு ஒருக்கா நான் ஒவ்வொரு காலம் சொல்றேன். நான் நாங்க தஞ்சம் கூறி வந்திருக்கிறோம், எங்களுக்கு அங்க உரிமை இல்லை, நாங்க வந்து கஷ்டப்படுறோம்னு சொல்லி அங்க தண்டிட்டு இங்க வந்து எங்களுக்கு வாக்குரிமை இருக்குது, பேச்சுரிமை இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது, நாங்க அதை இங்க பாவிக்காமலுக்கு விட்டோம்னு சொல்லி சொன்னா அது நாங்களே எங்களுக்கு நாங்கள் இடம்பெயர்னதுக்கான ஒரு மரியாதை இல்லாமலுக்கு போற மாதிரி இருக்குது எனக்கு. இப்ப நாங்க வந்து எங்களோட உரிமையை பாவிச்சுட்டு நாங்க வந்து கிளாக பண்ணலாம். உரிமையை பாவிக்கவில்லைன்னு சொல்லி சொன்னா ஒருத்தருமே சொல்லலாது நீங்க செய்யறது நாங்க செய்யறது பிள்ளையான்னு சொல்லி. சோ அது வந்து ஒரு முக்கியமானது. ஆனா அது வந்து கன விஷயத்த பாதிக்குது. இப்ப நீங்க உங்களுக்கு ஸ்கப்தா இருக்கலாம், ஹெல்த் விஷயங்களா இருக்கலாம், இல்லையாண்டா பள்ளிக்கூடங்கள் விஷயமா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் வாக்குரிமை மூலம்தான் காட்டுது எந்த டைரக்ஷனுக்கு நாங்க போக விரும்புறோம்னு சொல்லி. இப்ப எஸ்வேண்ட ஸ்கூல பொலித்திக்கு ஒரு விதமா இருந்துச்சுன்னா பொதுமக்கள் அதை பார்க்கணும், என்ன மாதிரி எஸ்வேண்ட ஸ்கூல பொலித்திக்கு இருக்குதுன்னு சொல்லி. ஸ்கப்துதல் பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் பார்க்கணும், என்ன மாதிரி ஸ்கப்து இருக்குதுன்னு சொல்லி. அது எல்லாம் நாங்க புரிஞ்சு கொண்டு வாக்களிக்கிறது சரியான முக்கியம். மற்றது வந்து இந்த வருஷம் நடக்கிற வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டு.
வர்றதுக்கு நாங்க பயப்படுறோம். என்னன்னு சொன்னா சில்வி லிஸ்தாவுக்கு சொல்லி ஃப்ரெம்ஸ்கிரிட்ஸ் பட்டியல இருக்கிற ஒரு ஆள் வந்து ஸ்டாட்ஸ் மினிஸ்டர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப அவ வந்து ஸ்டாட்ஸ் மினிஸ்டர் ஆகினான்னு சொன்னா கூடுதலா பாதிக்க போறது வெளிநாட்டு ஆட்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த கட்சி வந்து அவைய முதல் கொள்கை சரியான ஒரு இனத்துவம் பிடிச்ச ஒரு கட்சி. என்ன ஸ்பெஷல் இஸ்லாமிய ஆக்களை வந்து அவைக்கு பிடிக்காது. ரெண்டாவது வேறு நிறம் இருக்கிற ஆக்களை வந்து அவைக்கு பிடிக்காது. தமிழாக்கள் ஒரு அளவுக்கு என்ன நல்லதா இருந்தாலும் சொல்லாலும் இப்ப வேலை விஷயங்கள் வரைக்குள்ள அவைக்கு ஒரு ஷேஃபுக்கு தெரியாது இது தமிழ் பேரா இல்லையாண்டா எந்த நாட்டு பேருண்டா அவைக்கு தெரியாது. சோ அதால வந்து இனத்துவ முதல்வெல்லாம் வளர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு கூட வரும். சோ அந்த இதுல எல்லாத்தையும் நாங்க தவிர்க்கணும். எங்கெண்ட ரைட்ஸை நாங்க பாதுகாக்கணும்னு சொன்னா நாங்கள் எங்கெண்ட வாக்குரிமையை பாவிக்கணும். நாங்க வந்து அரசியல் கட்சிகளோட இப்ப கதைக்கலாம். இப்ப கலிஹானுக்கு போனீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் வாக்கு முடியும் மட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் அங்க நிப்பினம் அவையோட போய் நீங்க கதைக்கலாம் உங்களுக்கு தேவையானது. இல்லையான்னு சொன்னா இப்ப தமிழாக்களை கதைக்க விரும்பினீங்கன்னு சொன்னா என்னோட கதைக்கலாம். இல்லைன்னு சொன்னா கஜனுக்கும் தத்து பண்ணி கஜனோட கதைக்கலாம். சோ நாங்க வந்து திலங்கிலியா இருக்கிறோம் எங்கண்ட அரசியலை பற்றி கதைக்கிறதுக்கு. சோ மற்றும் பட்டியலையும் வந்து தமிழாக்கள் இருக்கணும் அவையோட நீங்க கூடி கதைச்சு உங்களுடைய ஒரு மீனிங்கை வந்து நீங்க எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு இருக்குது. சோ வாக்குரிமையை பாவிக்கிறது சரியான முக்கியம். இது ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொன்னீர்கள். அதாவது தற்பொழுது புற நாடுகளை பார்த்தோமானால் இந்த புலம் பெயர்ந்தோருக்கான கலவரம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. பல நாடுகளில் இது ஊக்குவிக்கப்படுகின்றது. அப்படியா நிலை நோர்வேயிலும் வரக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டிய கடப்பாடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். அது மிக முக்கியமான விடயம். நாங்கள் வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும். வெள்ளம் வந்ததுக்கு பிற்பாடு அணை கட்டி எந்த பிரயோசனமும் இருக்க போவதில்லை. அந்த வேலை இந்த எங்கள் உரிமை சார்ந்த விடயத்தை சொன்னீர்கள் சுலக்ஷனா. அந்த வேலை கஜன், நீங்கள் கூட எங்கள் உரிமை சார்ந்த சில விடயங்களை எதிர்காலத்திலே முன்னெடுப்பதற்கு திட்டங்கள் வகுத்திருப்பதாக அறிய முடிகின்றது. எப்படியான திட்டங்களை நீங்கள் வகுத்திருக்கின்றீர்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் வந்து தமிழ், நான் வந்து ஒரு இப்ப தமிழீழத்துல நடந்த விஷயங்களை வந்து நாங்க முன்னுக்கு கொண்டு வரணும். அது ஒரு நாங்கள் முக்கியமான குரலா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இப்ப வேறு சமுதாயத்தை இருந்தாலும் சரி, ஜெனரேஷன் சரி, இந்த தலைமுறை சரி, நாங்க அதை கொண்டு வரணும். அது ஒரு முக்கியமான குறிப்புண்டு. ஸோ நான் என்னோட விருப்பம் வந்து இப்ப நிறைய பேர் கதைச்சதுக்கு அவை சொல்லியிருக்கணும், அந்த தமிழீழத்துல நடந்த அந்த இனப்படுகொலைய நாங்க வந்து அந்த நடந்ததுன்னு ஒரு அன்நேஷனலிசம் நடந்ததுன்னு சொல்லணும், நோர்வே சொல்லணும் இப்படி நடந்ததுன்ட்டு. அதை வந்து அவைகளுக்கு இப்ப தமிழீழத்து இன்னும் போராடி கொண்டு இருக்க அவைகளுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்திரிக்கொண்டு கொடுக்கும். நாங்க இப்ப அன்நேஷனல் அதோட சேர்த்து இப்போதைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்ப செம்மணியும் அது அந்த விஷயமும் இப்ப போய் கொண்டு நிற்கிறாங்க. அதுக்கும் நாங்க சப்போர்ட் கொடுக்கணும். நோர்வேல இருந்தாலும் சரி, அந்த இன்டர்நேஷனல் சொசைட்டி இருந்தாலும் சரி, நாங்க அதுக்கு சப்போர்ட் கொடுத்து எப்படியாச்சு அந்த கோர்ட்டுக்கு அந்த மெயின் ஆக்கள் கொண்டு வரணும். இப்ப இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட சேர்ந்து நோர்வே இன்னும் மாதிரி புஷ் பண்ணலாம்ட்டு. ஸோ அந்த விஷயங்களை நாங்க முன்னுக்கு கொண்டு வரணும். அதை அன்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நானும் சுலக்ஷனாவும் இப்ப அரசியல் இருக்கிறபடியா நாங்க இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அதை வச்சு. ஸோ நான் யோசிக்கிறேன், இப்ப எங்கிருந்து வந்திருக்கோம்னு நாங்க மறக்காம இதை கொண்டு வரணும் இப்படிப்பட்ட விஷயங்களை. அதுவும் எங்களோட தமிழருக்கும் ஒரு முக்கியமான இதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் என்னோட முக்கிய குறிப்பு. மிக முக்கியமான விடயம். அண்மையிலே கனடாவிலே இருக்கின்ற தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்களுடைய பாரிய வேலை திட்டத்துக்கூடாக அங்கே தமிழின அழிப்பு நடைபெற்றிருக்கின்ற விடயம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. கனேடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான நினைவாலயம் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான செயற்பாடுகள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்களால் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த சிந்தனை உங்களிடம் இருப்பதை கேட்கின்ற போது மேலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் கூட அது எதிர்காலத்திலே எல்லோரும் இணைந்து பலமாக பணியாற்றுகின்ற போதுதான் அதனுடைய இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும். அதற்கு
வெறுமனே எஸ்வே கட்சி இருக்கின்ற தமிழ் செயற்பாட்டாளர்கள் மட்டுமல்ல, எல்லா கட்சியும் இருக்கின்ற தமிழ் செயற்பாட்டாளர்களும் இந்த விடயத்தில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்ற என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். இந்த வெறுமனே நாங்கள் வாழ்விட அரசியலோடு மட்டும் கரைந்து போக முடியாது. நாங்கள் எதற்காக இங்கே புலம்பெயர்ந்தோம், ஏன் இங்கு அகதியாக இருக்கின்றோம் என்ற எண்ணப்பாட்டோடும் நாங்கள் இந்த அரசியலுக்குள் கால் பதிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய வானொலி கூடாக இந்த இடத்திலே எல்லோருக்கும் நினைவுபடுத்த வேண்டிய விடயமாகவும் இருக்கின்றது. அடுத்து சுலக்ஷனாவிடம் வருகின்றேன். சுலக்ஷனா, அதாவது எஸ்வே கட்சியை பொறுத்த மட்டிலே ஒஸ்லோவில் எப்படியான செயற்பாடுகளை மக்களுக்காக செய்திருக்கின்றார்கள்? நான் வந்து இப்ப உஷ்லு பீஸ்தீரையில இருக்கிறேன், மாநகர சபையில இருக்கிறேன். நாங்க வந்து இப்ப உஷ்லூல ஆட்சி 2 வருஷத்துக்கு முதல் போயிட்டு எங்கள்கிட்ட இருந்து அது வரைக்கும் சில முக்கியமான சாதனைகள் செஞ்சினாங்க. எஸ்வே வந்து புஷ் பண்ணி, எஸ்வே தனியா செய்யல, எஸ்வேயும் அருபதப்பட்டியும் எம்திகையும் சேர்ந்துதான் அது எல்லாத்தையும் செஞ்சது. ஆனா எஸ்வே வந்து எஸ்வேன்ற அடி கிராவ் அந்த விஷயங்கள் நாங்க எங்களுக்கு கிடைச்சது, அதாவது அடிப்படை கோரிக்கைகள். அதுல வந்து முக்கியமா வந்து இப்ப அக்ஸ்ன்னு சொல்லி சொன்னா பள்ளிக்கூடம் முடிய உஸ்லோல அதுக்கு அக்ஸ் பேர், உஸ்லோ தவிர மற்ற இடங்கள்ல அதுக்கு எஸ்எஃப் பேர். அது வந்து ஃப்ரீயா பள்ளிக்கூடம் முடிய பிள்ளைகள் வந்து ஃப்ரீயா பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பா இருக்கணும் என்று சொல்லி, இப்ப விளையாடுறது, மற்ற பிள்ளைகளோட டூர் போறது, அந்த தில்பு இதெல்லாம் வந்து கிராத்திஸா இருக்கணும்னு சொல்லி நாங்க வந்து ஒரு கோரிக்கையா வச்சுனாங்க. அதுக்கு காரணம் வந்து பெற்றோருக்கு பெற்றோர் ஸ்பெஷல் அம்மாமாருக்கு வந்து 100% வேலைக்கு போற மூலியத்தில் வந்து குறைஞ்சு கொண்டிருந்தது. காரணம் என்ன சொன்னா, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போற வயசுல 1ஆம் வகுப்புல இருந்து 4ஆம் வகுப்பு மட்டுக்கும் தாய்மார் வந்து கூடுதலா வீட்டுல நிக்க துவங்கிட்டினோம், இல்லாட்டி தேல் டீச் ஜாபுக்கு போக துவங்கிட்டினோம். மற்றது வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு விளையாடுற சம்பவம் இருக்காது. மற்ற காசு இருக்கிற அப்பா அம்மா தான் பிள்ளைகளை அக்ஸுக்கு ஒஸ்லூல வந்து கூடுதலா விட்டவை. இப்ப தெய்யன் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க நான் நினைக்கிறேன் ஒரு 15-20% பிள்ளைகள் தான் அக்ஸுக்கு போனவ. அந்த உஷ்லூல எஸ்வே ஸ்டீரிங் எடுக்க மட்டுக்கும் உஷ்லூல எஸ்வே வந்து முடிய இப்ப 98% பிள்ளைகள் வந்து அக்ஸுக்கு தெய்யன்ல போயினோம். உஷ்லு முழுக்க வந்து கூடுதலான பள்ளிக்கூடங்கள்ல ஒரு 80% பிள்ளைகள் அக்ஸுக்கு போயினோம். அது வந்து உஷ்லு எஸ்வேன்ற ஒரு சையர். அதை பார்த்துட்டு நாங்க வந்து இது நோர்வே முழுக்க இருக்கணும் என்று சொல்லி இந்த கடைசி 3 விட்சத் பேச்சுவார்த்தையில எஸ்வே 1ஆம் வகுப்புல இருந்து 3ஆம் வகுப்பு மட்டுக்கும் அக்ஸ் வந்து எஸ்எஃப் வந்து கிராத்திஸ் ஆக்கிட்டது நோர்வே முழுக்க. இப்ப 4ஆம் வகுப்புக்கு நாங்க புஷ் பண்ணி கொண்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் சரியா வரையில. ஆனால் அதுக்கு பதிலா எஸ்வே வந்து நோர்வே முழுக்க இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு முதல் 2000 krona பானஹாக பிரீஸ் குறைச்சது. இப்ப அது 1200 krona மாத்தி இருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பிள்ளைக்கு. மக்ஸ் பிரீஸ் வந்து 1200 krona ஒரு பிள்ளை பானஹாக போறதுக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் உஷ்லூல இருந்து ஒவ்வொரு பண்ணின விஷயங்கள். கிராத்திஸ் பானஹாக ஷானதீத் மற்றது ஹைஸ் பிரீஸ் அந்த இதுல எல்லாம் உஷ்லூல இருந்து ஒவ்வொரு பண்ணினது. சோ நாங்க வந்து கணக்கு பிள்ளைகளுக்கான விஷயங்கள் கணக்க உஷ்லூல செஞ்சிருக்கிறோம். அந்த விஷயங்கள் வந்து இப்ப உஷ்லூல இருக்கிற பொலிட்டிக்கர்மார் வந்து நஷனால்தா ஆக்கணும்னு சொல்லி இது வந்து நல்ல விஷயங்கள்னு சொல்லி. சோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம். குறிப்பாக நோர்வே பொறுத்த மட்டிலே தமிழ் இளையோர்கள் அரசியலில் பங்கெடுப்பது என்பது மிகவும் ஒரு குறைந்த எண்ணிக்கையாகத்தான் இருக்கின்றது, அரிதாக இருக்கின்றன்னு சொல்லலாம். அந்த வேளை கஜனை பொறுத்த மட்டிலே ஒரு இளைஞராக இருந்து அரசியல் செயற்பாடுகளுக்குள் தன்னை இணைத்து செயற்பட்டு வருகின்றார். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய தாயம் சார்ந்த சிந்தனையும் அவரிடம் நிறையவே இருக்கின்றது. அது அவர் சரியான இடத்தில் வருகின்ற போதுதான் அதற்கான செயற்பாடுகளையும் பலமாக முன்னெடுக்க முடியும். அதற்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் அவருக்கு பலத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வேளை சுலக்ஷனா, நீங்கள் குறிப்பிடுங்கள், இந்த தமிழ் இளையோர்களுடைய வருகை என்பது இவ்வளவு முக்கியமாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்?
இது சரியான முக்கியமா நான் பார்க்கிறேன். என்னண்டா இப்ப நான் எனக்கு பெரிய விருப்பம் கூடுதலான தமிழ் இளையோர்கள் அரசியலுக்குள்ள வரணும். எந்த கட்சி இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அரசியலுக்குள்ள வரணும், அரசியல்ல சாதிக்கணும்ன்றது. ஸ்பெஷல் இப்ப கஜன் இந்த நாட்டுல பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து தமிழ் ஆக்கள்கிட்ட பிரச்சனைகளை முன்னெடுத்து வேலை செய்ய விரும்புறது சரியான சந்தோஷத்துக்குரிய விஷயம். அதோட அரசியலுக்குள்ளால செய்ய வெளிக்கிடைக்குள்ள அது சரி எங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம் உண்டு. சோ நாங்க முடிந்த அளவுக்கு எங்களை முத்திவேற பண்றேன்னு சொல்லி சொன்னா, இளையோர்களை முத்திவேற பண்றேன்னு சொல்லி சொன்னா நாங்க அவைக்கு கொடுக்குற சப்போர்ட் அது மூலமா தான் செய்யலாம். அது வாக்களிக்கிறதால இல்லைன்னா உங்களோட பிள்ளைகளை நீங்க ஊக்குவியுங்க அரசியலுக்குள்ள வேலை செய்யறதுக்கு. சோ அப்படியான விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா வருங்காலம் தமிழற்ற ஃபியூச்சருக்கு ஒரு பலமா இருக்கும். மிக முக்கியமான கருத்து சுலக்ஷனா. இதை தமிழ் மக்களாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. வெறுமனே நாங்கள் வைத்தியர், இன்ஜினியர் என்று இப்படி இந்த வட்டத்துக்குள் மட்டும் சுழன்று கொண்டிருக்காமல் அரசியல் சார்ந்த பக்கங்களையும் நாங்கள் இனியுள்ள காலங்களிலே தேடி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்தும் அகதிகளாகத்தான் காலங்காலமாக அனைத்து நாடுகளிலேயும் வாழப்போகின்றோம் என்ற அந்த எதிர்வினையை நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகின்றோம். ஆமாம், நிறைவாக கஜன், அதாவது உங்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாக்களிக்க வேண்டும்? முக்கியமாக 8 செப்டம்பரான் இது இறுதி நாள். அதுக்குள்ள இன்றையில இருந்து 5 செப்டம்பர் வரைக்கும் ஃபோரம்ஸ் தமிழ் பண்ணலாம். அதாச்சும் முன்கூட்டியே வாக்களிக்கலாம். ஸோ உங்களோட வாழ்குழுக்கால அதாச்சும் எங்க போய் வாக்களிக்கிற அந்த இடம் வாழ்க்.அன்னுல போனா அதுல உங்களுக்கு கிட்ட இருக்கிற வாக்களிக்கிற அந்த இடம் அதுல காட்டுவாங்க. அங்க போயிட்டு இப்ப ஒவ்வொரு நாளும் 7 மணி வரைக்கும் அது திறந்திருக்கும். ஸோ அங்க போயிட்டு ஒரு 30 செகண்ட் எடுக்கும், அவ்வளவு டைம் எடுக்காது வாக்களிக்கிறேன்டா. உள்ள போன உடனே அவ காட்டணும் எங்க போய் வாக்களிக்கிறேன். எல்லா பட்டியலும் இருக்கும். அதுல இப்ப நீங்க நானும் சுலக்ஷனா இவ்வளவுக்கு சொன்னதுல நீங்க இதுல வேண்டியா இருந்தா ஒரு இறங்கி வச்சிருக்கணும் வேண்டாம். அப்ப இல்லாட்டி வேற பட்டிக்கு வாக்களிக்கணும். முக்கியமா வாக்களிக்கிறது ரொம்ப முக்கியம் இதுல. ஏண்டா சில ஏரியால சில உம்ரோதல்ல ஒஸ்லோல 41% ஒரு வாழ்க்கை டிஸ்ட்ரிக்ட்ல 41% தான் வாக்களிக்கிறாங்க. இப்ப வெஸ்ட் கான்டினென்ட் ஏரியால இப்ப ஸ்டோன் சரி, மோட்டன் சரி. இப்ப நாங்க வேற இடத்துல பார்த்தோம், இப்ப வெஸ்ட் கான்டினென்ட்ல பார்த்தோம் ஒஸ்லோல, அதுல 82% ஆட்கள் வாக்களிக்கணும். இப்ப எங்க நூர்திர ஆக்கிர பீதியில இருந்தா சரி, இல்லாட்டி உள்ளான சரி, அங்க வாழ்க்கை தாகுச கூட இருக்கு. ஸோ எங்களுக்கு முக்கியம் எல்லாம் வாக்களிக்கிறேன், அதான் முக்கியமான ஒரு குறிப்பு இதுல. ஸோ முக்கியமா எல்லாரும் எல்லா பட்டியலும் கேட்டுட்டு இப்ப யோசிக்கிறா இருந்தா அப்ப வாழ்பூதுல போய் எல்லாரும் கதைச்சிட்டு பிற வாழ்களுக்கால போய் வாக்களிக்கலாம். அதுக்குள்ள சுலக்ஷனா குறிப்பிடுங்க. குறிப்பிட என்னன்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, இது ஸ்டூட்டிங்ஸ் வால்குக்கு பஷூன்ஸ் தெம்ம கொடுக்கலாது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க கட்சிக்கு மட்டும்தான் வாக்களிக்கலாம். அந்த கட்சியில இப்ப எத்தனை பேர் உள்ளுக்கு வரையணும்ன்றதை பொறுத்து அதுக்கு அடுத்ததா வர்ற ஒழிய கட்சிக்கு ஒரு பஷூன் ஆளுக்கு சொல்லி வாக்களிக்க முடியாது. சோ அவ இப்ப நீங்க கஜனுக்கு வாக்களிக்க விரும்பினீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க செய்யற பெரிய நல்ல விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய், நீங்க சொன்னா மட்டும் காணாது, ஆக்களை கூட்டிக் கொண்டு போய் வகுலுக்காலுக்கு கூட்டிக் கொண்டு போய் எல்லார்ட்டையும் இந்த நாட்டின் பிரதிநிதியா ஸ்டாட்ஸ்பர்கரா இருக்கணும். அது இல்லையான்னு சொல்லி சொன்னா வாக்களிக்க இல்லாத ஸ்டூட்டிங்ஸ் வால்குக்கு. சோ இந்த நாட்டுல ஸ்டாட்ஸ்பர்கிஷ்காப் இருக்கிற எல்லாரும் தங்கன்ற 18 வயசுக்கு மேற்பட்டாக்கள் தங்கன்ற அடையாளி அட்டைய எடுத்துக்கொண்டு, பஸ்ஸா இருக்கலாம், இல்லாட்டி நஷ்டம் தீதையா இருக்கலாம், ஃபேர்கொட்டா இருக்கலாம், அதுக்குள்ள படம் இருக்கணும், அதை கொண்டு வாக்களிக்கிற இடத்துக்கு போய்
நீங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்க விரும்புறீங்களோ அந்த பேப்பரை எடுத்துட்டு மூடிட்டு அந்த பாக்ஸுக்குள்ள போடுறது மட்டும்தான். சோ போட்டுட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் கட்டாயம் நீங்க கஜனுக்கு வாக்களிக்க விரும்பினா கஜனுக்காக எஸ்வேக்கு போடணும். சோ அப்படித்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கைக்கு வாக்களிக்கலாம். உண்மையிலே ஏற்கனவே இவர்கள் குறிப்பிட்டது போன்று வாக்களிப்பது என்பது மக்களுடைய உரிமை. நீங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் உங்களுடைய உரிமைகளை பெற முடியும் அல்லது நீங்கள் நினைக்கின்ற விடயங்களை அடைய முடியும். ஆகவே வாக்களிப்பு என்பது மிக முக்கியமான விடயம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த சந்திப்பு நிகழ்ச்சி கூடாக எஸ்வே கட்சியிலிருந்து இணைந்து கொண்ட தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள் சுலக்ஷனா, கஜன் ஆகிய இருவரோடும் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். சந்திப்பு